சீமான் 46 வயசு வரைக்கும் நீ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம. நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு நீ மேடையில இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து சொர்வ பிஞ்சிடும்டா சொடப்ப கட்ட நாய நிப்பாட்டிக்கோ. இதோட நிப்பாட்டிக்கோ. இதோ கடைசி விட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல நீ எதையா பண்ணுனா நான் கண்டிப்பா சொல்றேன், பெங்களூர்ல இருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துடும் சீமான். ரொம்ப அமைதியா உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்காரச்சோட அதை போய் பண்ணுப்போ. அதை விட்டுட்டு திமுகவை என்னையெல்லாம் இழுத்துக்கிட்டு பொம்பளை கூட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்கடா போன வருஷம் 50,000 ரூபாய் கொடு விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு பொடைய தொடப்ப கட்ட நாயே, நீ தானடா வந்த, நான் கொடுக்குறேன் உன் புருஷன் சொல்லிட்டு நீ தானடா வந்த. அப்ப எதுக்கடா வந்து சும்மா திமுகவுக்கு இழுத்து விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற? நல்லா இருக்க மாட்டே சீமான், நீ நல்லாவே இருக்க மாட்ட. நான் சொல்லிட்டேன், பிச்சையிலையும் நீ பரம பிச்சை எடுத்துருவ நான் சொல்லிட்டேன். அதனால அடங்கிக்கோ. நீ யார்கிட்டயும் அடங்க மாட்ட. அடங்கி நீ யாரும் அடக்க முடியாதுன்னு நினைச்சுக்காத. நீ அப்புறம் அடங்குனா நீ எப்படி ஆயிடும் தெரியுமா? பிச்சைக்கார நாயமா நிக்க வச்சுட்டு காலம். அதனால நிப்பாட்டி